வணக்கம் மகளே. நான் வந்து வாட்டர்மெலன் சாகுபடி பண்ண போகிறேன். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த தர்பூசணியில் வந்து முலாம்பழம் அந்த மாதிரிலாம் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா நர்சரியில் வச்சு கொண்டு வரும்பொழுது என் தண்டு ரொம்ப திக்காக இருக்குது. இல்லைனா நாற்று எடுத்து நட்டதுக்கப்புறம் வந்து நிறைய இடங்களில் செத்து போகுது. உடனே டக்குன்னு வேர் பிடிச்சி வரதுக்காகவும் தண்டு நல்லா கிரித்தா முதல் 5 நாட்குள்ள தண்டு எந்த அளவுக்கு திக்காக வருது அப்படிங்கிறத பொறுத்து அதோட வளர்ச்சி மாட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. செடி செத்து போகிறது பொதுவாக வந்து நாற்று எடுத்து நடும்பொழுது வந்து ஒரு 10% அந்த செடி வந்து செத்து போகிறதுக்கான பிரச்சனை ரொம்ப அதிகமாகும் இல்லையா? இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ணுறதுக்கு பர்டிகுலராக ஒரே ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது மூலமாக வந்து சேஞ்சஸ் நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஒரு ஃபார்மரோட ஃபீல்டில் அவரோட ப்ராப்ளம் எந்த அளவுக்கு அவர் என்ன பண்ண ஃபோட்டோஸ் அனுப்பியிருக்கேன் பாருங்கள். ஒரு 10-15 டேஸ்க்கு முன்னாடி கொடுத்த விதைகள் சரியாக முளைக்கல அப்படின்னு சொல்லி அவர் பிரச்சனை கிடப்பினார். அதுக்கு நான் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிற வித்தியாசத்தை தான் வந்து இந்த வீடியோலாம் காட்ட போகிறேன். ஸோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டர்மெலன் விவசாயம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா வந்து அவருக்கு ஆல்ரெடி அந்த பேட்சில் அப்ளை பண்ணாமல் அவர் விட்டது. அதாவது 10ல் நான் கொடுத்தது வந்து ஒரு 3 ஏக்கரா போட்டதில் 3 ஏக்கரா பாக்கெட் தான் கொடுத்து அதில் 10ஆம் விட்டது. ரெண்டும் கிட்டத்தட்ட சேம் ஏஜ் தான். ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் இந்த ட்ரேயில் எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு தண்டு எந்த அளவுக்கு ரொம்ப திக்காக இருக்குது. ஒவ்வொரு தண்டுமே பாருங்கள் ஒரே ஈவனாக தண்டு எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஒவ்வொன்றுலையுமே இது ஒரே பிளாட்டில் அவங்க வந்து எதுவுமே அப்ளை பண்ணாமல் நார்மலாக அவங்க என்ன பண்ணாங்களோ அதே இதுதான் அவங்க அப்ளை பண்ணது. ரெண்டும் ஒரே ஒத்த ஏஜ் தான், சேம் ஏஜ் தான். ஆனால் இதை அப்ளை பண்ணது இதில் அப்ளை பண்ணது இவ்வளோ தான் வந்து வித்தியாசம். ரெண்டுக்குள்ள வித்தியாசங்கள் பாருங்கள். சின்னதாக ஒரே ஒரு அந்த ஹிமிஸ்டாருங்கிற ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும் தான் அவங்க யூஸ் பண்ணாங்க. யூஸ் பண்ணதோட யூஸ் எஃபிஷியன்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா திக்காகவும் நல்லாவுமே வந்திருக்கு ஃபீல்டில். ஸோ இந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது தான் வந்து நான் எதிர்பார்த்தது. ஸோ ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. இது மேலே ரொம்ப பனி எக்ஸ்ட்ரீமாக பனி பெஞ்சுது. அதனால் வந்து மேலெலாம் வந்து அவருக்கு பிளாஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுதான் பெரிய வித்தியாசம். சின்னதாக ஒரு ப்ராடக்ட்டை மாற்றுறது மூலமாக ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி திங்ஸ் மாறுது அப்படிங்கிறது தான் இது மூலமாக நான் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எந்த ஒரு பொருளுமே வந்து ட்ரையல் எடுத்து பார்த்துட்டு அது எந்த மாதிரிலாம் பர்ஃபெக்டாக இருக்குது இந்த பொறுத்த சஜஸ்டே பண்ண ஆரம்பிப்போம். அந்த வகையில் தான் வந்து இந்த விமிஸ்டார் அப்படிங்கிற ப்ராடக்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணோம். விமிஸ்டார் நமக்கே தெரியும் டூ காஸ்ட்லி. அது 400 கிராம் அப்படிங்கிறது ஒரு ஃபார்மர் காஸ்ட்டு 1450 to 1500 அந்த ரேஞ்ச் வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அளவுக்கு காஸ்ட்லியாக இருந்தாலும் வாட்டர்மெலன் மாதிரி கிராப்பில் மார்டாலிட்டி ரேட் அதிகப்படுத்துறதுக்கு சப்போஸ் நீங்கள் டேரெக்டாக சீடு போட்டு நட்டுறீங்க அப்படின்னாலும் சரி, இதுலேருந்து நீங்கள் டிரான்ஸ்பிளான்டிங் பண்ணும்போது நாற்று பண்ணுறீங்க நீங்களே பண்ணுறீங்க அப்படின்னாலும் இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது நல்ல திக்கான தண்டு நல்ல திக்காகவும் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணும்போது எடுத்து நடத்துக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எடுத்து நடும்போது ஆளுங்க ஈஸியாக நட்டுட்டு போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸும் கூட. ஸோ இதுதான் வந்து இது மூலமாக சொல்லி ஆசைப்படுறேன். ஸோ இது வரைக்கும் நான் கொடுத்த பொருளோட ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது ஒரு ஃபீட்பேக் ரிப்போர்ட் தான் இது. நீங்கள் வாட்டர்மெலன் பண்ண போகிறீங்க, மஸ்கமெலன் பண்ண போகிறீங்க, இல்லை வந்து நீங்கள் கொடி வைக்க பெருக்க பண்ண போகிறீங்க, நாற்று வச்சு பண்ணீங்க அப்படின்னா தாராளமாக இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணி பாருங்கள்.